தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பு என தமிழக அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் கூட்டங்களில் பங்கேற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பு என தமிழக அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். அரசு வெளியிட்டுள்ள அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள்ல பங்கேற்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பிற்காக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசால வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் மத நிகழ்வுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு ஒரு சில வழிமுறைகள் நெறிகாட்டிருக்கிறாங்க. வழிபாட்டு தலங்களில் நடைபெறக்கூடிய மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிபாட்டு கட்டுமுறைகள் நெறிமுறைகள் பொருந்தாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் தேர்தல் நேரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் விதிகள் மட்டுமே அமலில் இருக்கும். இருப்பினும் கூட்ட கட்டுப்பாடு, கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை வழங்க ஏற்பாடு செய்யும் வகையில் இந்த விதிகளை அமல்படுத்துவது ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 5000க்கு குறைவாக மக்கள் திரளும் பொழுது இந்த கூட்டங்களுக்கு இது பொருந்தாதுன்னு, ஆனால் தற்போதைய நடைமுறைகளை பின்பற்றி அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு விதிகள் தொடரும் அப்படின்னு சொல்லி பின்பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஆகியவை நடைபெற உள்ள இடங்களை காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பார் அப்படின்னும், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தப்படும் முன் என்ன தேதி, நேரம், எதற்காக நடத்தப்படுகிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கும் முக்கிய தலைவர்களின் விவரங்கள் உள்ளிட்டவர்களை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரோட் ஷோக்களை பொறுத்தவரை பங்கேற்கும் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தை துவங்கும் இடம் மற்றும் முடிக்கும் இடங்களையும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்களையும் குறிப்பிட்டு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தலைமை விருந்தினர்கள் வருகை தரும் நேரம் மற்றும் புறப்படும் நேரத்தையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். இது மாதிரியான நிகழ்வுகளில் மக்கள் எவ்வளவு பேர் பங்கேற்பார் என்பதை எவ்வளவு பேர் பங்கேற்க முடியும் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் சம்பந்தப்பட்ட பகுதியை ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க வேண்டும். அதற்கு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாட்டாளர்கள் பொதுப்பணித்துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்கள் நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளிடப்ப அனுமதி வாங்கணும் அப்படின்னும், நிகழ்ச்சிகளுக்கு 10 நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 50,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய கட்சி மாநாடுகள் போன்ற நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கவங்க. திடீர்னு ஏற்பாடு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை பொறுத்தவரை மாவட்டங்களும் மாவட்ட ஆட்சியரும் சென்னை மாநகர காவல் ஆணையாளரும் முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு, விண்ணப்பங்களில் முதலுதவி, ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். கூட்டத்தினரின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு என்றும், நிகழ்ச்சியின் போது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கு இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஏற்க வேண்டும். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அந்த இடத்தை முழுமையாக தூய்மை செய்து வழங்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரத்திற்கு நிற்க வைக்காமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாட்டாளர்கள் தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி நிகழ்ச்சி துவங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பே நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லி பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டு அதனோட இதை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.